வாரியார் சாமி மேடையில் பேசுகிறப்ப என்ன பண்ணுவார், ஏதாவது கேள்வி கேட்பார், யாராவது பதில் சொன்னால் பரிசு கொடுப்பார். அப்படி பரிசு கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்குறப்ப ஒரு சின்ன பையன் நல்லா சொல்லிட்டான், பரிசு கொடுத்தார். பக்கத்தில் இருந்த ஒரு பரிசு கொடுக்குறப்ப சொன்னார், பாஸ்கர் மாதிரி உள்ள ஆள், சார் இவர் தான் நம்ம சாமிநாதனுடைய கடைசி புள்ள தியாகராஜன்னார். வாரியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சாமிநாதனுக்கு கடைசி புள்ள தியாகராஜன் தாங்கிறத நீ முடிவு பண்ணக்கூடாது, சாமிநாதன் முடிவு பண்ணணுன்னார். இல்லையா? அப்படியெல்லாம் வாழ்க்கை இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாம் ஒரே குழந்தை தான். நான் பெருமைக்காக சொல்லவில்லை பெரியோர்களே. ஒரு காலத்தில் ஒரு தெருவில் ஒரு ஊரில் யாரேனும் ஒருவர் இருவருக்குத்தான் குழந்தை பாக்கியம் கிடைக்காது. அவர்கள் கோவிலுக்கும் தேவாலயத்துக்கும் மசூதிக்கும் போவார்கள். ஆனால் இன்றைக்கு தெருவுக்கு தெரு கருத்தரித்தல் மையம் என்கிற மாற்று ஏற்பாடு வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம்? வயல்வெளி காலம் மகிழ்ச்சியாக இருந்ததா, வாட்ஸ்அப் காலம் இருந்ததா என்று தம்பி கிருஷ்ணசாமி கேட்டிருக்கார். நான் கேட்கல, அவர் கேட்டிருக்கார். அதனால தான் அவர் 5 அண்ணன் தம்பி உள்ள பாட்டை சொன்னார். அந்த பாட்டெல்லாம் கேட்டு பல பேர் அழுவோம், கண்ணில் தண்ணி வரும். நான் ஒரு பட்டிமன்ற மேடையில் கிருஷ்ணசாமி பேசுகிறப்ப 8ஆப்பில் ஒருத்தர் அழுதார். நான் போய் கேட்டேன், ஏங்க ராசாக்கள் மாளிகையில் நாங்கள் 4 பேர் வாழ்ந்தோன்னு பாட கேட்டோன்னு அழுவுறீங்களான்னு. அவர் சொன்னார், நான் அதுக்கு அழுவல, அந்த வாய்ப்பே இல்லாமல் எங்கள் அப்பா இளம் வயதிலேயே இறந்து விட்டார், நான் தன்னந்தனியாக இருக்கிறேன் என்று ஒரு தனி மனிதனின் பாசத்தை உணர்வை கூட பாடலால் உருவாக்கியது என் காலம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இல்லை என்று சுயேட்சை வேட்பாளருக்கு வாக்கு கேட்பதை போல என் தங்கை சத்யா வருகிறார். நல்ல கைத்தட்டி பாராட்டி. வாரியார் சாமி மேடையில் பேசுகிறப்ப என்ன பண்ணுவார், ஏதாவது கேள்வி கேட்பார், யாராவது பதில் சொன்னால் பரிசு கொடுப்பார். அப்படி பரிசு கொடுக்குற மாதிரி கேள்வி கேட்குறப்ப ஒரு சின்ன பையன் நல்லா சொல்லிட்டான், பரிசு கொடுத்தார். பக்கத்தில் இருந்த ஒரு பரிசு கொடுக்குறப்ப சொன்னார், பாஸ்கர் மாதிரி உள்ள ஆள், சார் இவர் தான் நம்ம சாமிநாதனுடைய கடைசி புள்ள தியாகராஜன்னார். வாரியார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சாமிநாதனுக்கு கடைசி புள்ள தியாகராஜன் தாங்கிறத நீ முடிவு பண்ணக்கூடாது, சாமிநாதன் முடிவு பண்ணணுன்னார். இல்லையா? அப்படியெல்லாம் வாழ்க்கை இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாம் ஒரே குழந்தை தான். நான் பெருமைக்காக சொல்லவில்லை பெரியோர்களே. ஒரு காலத்தில் ஒரு தெருவில் ஒரு ஊரில் யாரேனும் ஒருவர் இருவருக்குத்தான் குழந்தை பாக்கியம் கிடைக்காது. அவர்கள் கோவிலுக்கும் தேவாலயத்துக்கும் மசூதிக்கும் போவார்கள். ஆனால் இன்றைக்கு தெருவுக்கு தெரு கருத்தரித்தல் மையம் என்கிற மாற்று ஏற்பாடு வந்துடுச்சுன்னா என்ன அர்த்தம்? வயல்வெளி காலம் மகிழ்ச்சியாக இருந்ததா, வாட்ஸ்அப் காலம் இருந்ததா என்று தம்பி கிருஷ்ணசாமி கேட்டிருக்கார். நான் கேட்கல, அவர் கேட்டிருக்கார். அதனால தான் அவர் 5 அண்ணன் தம்பி உள்ள பாட்டை சொன்னார். அந்த பாட்டெல்லாம் கேட்டு பல பேர் அழுவோம், கண்ணில் தண்ணி வரும். நான் ஒரு பட்டிமன்ற மேடையில் கிருஷ்ணசாமி பேசுகிறப்ப 8ஆப்பில் ஒருத்தர் அழுதார். நான் போய் கேட்டேன், ஏங்க ராசாக்கள் மாளிகையில் நாங்கள் 4 பேர் வாழ்ந்தோன்னு பாட கேட்டோன்னு அழுவுறீங்களான்னு. அவர் சொன்னார், நான் அதுக்கு அழுவல, அந்த வாய்ப்பே இல்லாமல் எங்கள் அப்பா இளம் வயதிலேயே இறந்து விட்டார், நான் தன்னந்தனியாக இருக்கிறேன் என்று ஒரு தனி மனிதனின் பாசத்தை உணர்வை கூட பாடலால் உருவாக்கியது என் காலம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இல்லை என்று சுயேட்சை வேட்பாளருக்கு வாக்கு கேட்பதை போல என் தங்கை சத்யா வருகிறார். நல்ல கைத்தட்டி பாராட்டி. வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் எனக்குள் நீயாய் உனக்குள் நானாய் நமக்குள் நாமாய் வித்தாக பிறந்திட்ட சத்தான தமிழுக்கு இந்த கொங்கு தமிழச்சியின் கோடானு கோடி வணக்கங்கள். நடுவர் அவர்களே, ஒரு கலரும் கற்பனையும் சேர்ந்ததுன்னா அது ஓவியக்கலை, கல்லும் கற்பனையும் சேர்ந்ததுன்னா அது சிற்பக்கலை, தமிழும் கற்பனையும் சேர்ந்ததுன்னா அது கவிதை, கவிதையும் தமிழும் சேர்ந்ததுன்னா அதுதான் கவிதை பித்தன். நடுவர் பகுத்தறிவு பாசறையிலிருந்து வந்திருக்கிற நம்ம கவிதை சுடருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நடுவர்களே, அவரை வாழ்த்தாம நம்ம பட்டிமன்றம் போலாமா? அவரை எப்படி நாங்க வாட்ஸ்அப் காலத்துல வாழ்த்தணும் தெரியுமா? நீங்க பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம், ஓட்டமில்லை
வந்தாரு வயல்வெளி காலத்துல அன்னத்தை ஆனா- தொட்ட இருங்க நடுவுல. ஒரு ரகசியம் தெரியுமா? என்னது? நீ பாடின இந்த பாட்டு வயல்வெளியில தான் படம் பிடிச்சிருப்பான். எங்க வயல்வெளியில படம் பிடிச்சாலும் வந்த பாட்டு வந்து இதில் நகரத்துல தாங்க வந்து விழுந்தது. சாரல் வேணா கிராமத்துல விழுந்திருக்கலாம், தூரல் விழுந்தது என்னமோ நகரத்துல விழுந்ததுங்க. ஆனா உண்மையிலே வந்து நின்னுட்டு சொன்னார் பாருங்க, அன்னத்தை தொட்ட கை. நீங்க அதுக்கு என்ன பின்பாட்டு அதில் வேற சரக்கு அடிக்கிறான் சரி. அது இங்கே கண்ணதாசன் வந்து எங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப் காலத்தில் இருக்கிறவங்க தான் கண்டுபிடிச்சோம். அவர் ஏன் அந்த வரி போட்டார் தெரியுங்களா? அந்த ஒரு வரி பாடுங்க. அன்னத்தை தொட்ட கைகளினா மது கிண்ணத்தை இனினா தொடமாட்டேன். போதும். அன்னம்னா என்னங்க? அன்னம்னா சாப்பாடு, பறவை இல்லைங்க. அன்னப்பறவையே அப்படின்னு சொல்லல அவரு, அன்னத்தை அப்படின்னு தான் சொன்னாரு. அன்னம்னா சாப்பாடு. சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சரக்கு அடிச்சா மப்பேறாதுன்னு சொல்லிக்கிறாரு. அதை விட்டு போட்டு வந்து நின்னுட்டு அப்படியோ இவங்க வயல்வெளியெல்லாம் நெட்ட நிறுத்துதான். இதுதான் தப்பு. என்னது? பார்த்துறேன், உனக்கு எனக்கு பழக்கம் இருக்கு. ஆமா சொல்லும். என்னங்க? அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை தொட மாட்டேன். என்ன அர்த்தம்னா, நான் சொல்றேன்னு யாரும் கோச்சிக்காதீங்க, தாய்மார்களை என்ன மன்னிச்சுக்கங்க. எங்கடா இவர் எதுவுமே பிராக்டிகலா தான் செய்வார் நடுவர். ஒரு செய்திக்கு சொல்றேன். சரிங்க. எய்தாப்ல ஏதாவது இருக்கும், இது ஒன்று இருக்கும். அன்னத்தை தொடுகிற கை வலது கை, அத அந்த சைடிஸை எடுக்கிற கையால மது கிண்ணத்தை தொடமாட்டேன்னா மது என்பதை இடது கையால தான் எடுத்து குடிப்பான், வலது கையால சைடிஸ் எடுப்பான். அன்னம் என்றால் சைடிஸ், மது கிண்ணம் என்றால் லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி இதை எடுக்க மாட்டான். அந்த சைடிஸ் தானுங்க, சைடிஸ் தான் தொடுவோம். அன்னம்ங்கிற சாப்பாட்டை தொட்டா சரக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய்க்கிறாரு. ஏங்க இப்ப நடுவரா இல்ல எதிரணி பேச்சாளரா? நான் சொல்றேன் கேளு. ஒருத்தன் பெரிய மடா குடிக்காரனா யார் தெரியுமா? உனக்கு தெரியுமா தம்பி? எவன் ஒருத்தன் நல்லா சாப்பிட்டுட்டு சார் அமெரிக்கா இங்கிலாந்து எல்லாம் சொல்றோம்ல, அங்கெல்லாம் என்ன பண்ணுவான்? சரக்கு அடிச்சுட்டு சாப்பிட மாட்டான், சாப்பிட்டுட்டு தான் சரக்கு அடிப்பான். அவங்க வேண்டாங்க, இது என்னங்க சரக்கு பட்டிமன்றமா போகுது. இந்த மாதிரி பேசினாதான் பட்டிமன்றத்துக்கு சரக்கு இருக்குன்னு. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, நீங்க ஒரு பட்டிமன்ற நடுவர், நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. உங்களை 2 வார்த்தை பாராட்டணும்ல. அங்கிருந்து 2 பேர் வந்தாங்களே, ஏதாவது உங்களை பாராட்டினாங்களா? உங்களை பத்தி பேசினாங்களா? நடுவர் அவர்களே நடுவர் அவர்களேன்னு உங்களை பத்தி தான் சொன்னாங்க. ஆனா நாங்க உங்களை பாராட்டுறோம். கோயம்புத்தூர்ல இருந்து எதுக்கு நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன், காலையில 6 மணிக்கு பஸ் ஏறி காசு வாங்குறதுன்னு சொல்லிடாதீங்க. நான் உங்களை பாராட்டுறதுக்காக வந்திருக்கேன். யாரும் காசை பத்தி பேசக்கூடாது. நான் எனக்கு வேண்டாங்க, காசே வேண்டாங்க. அண்ணா நிஜமா சத்தியமா சொல்றேனுங்கண்ணா, உங்களோட பிறந்தநாள் விழாவில் பட்டிமன்றத்தில் பேசுறேன். சத்தியமா எனக்கு காசே வேண்டாங்கண்ணா. அந்த ஓரம் ஒரு 2 ஏக்கரா இருக்குதுங்க, அது மட்டும் எழுதி வைங்கண்ணா. அது அரசு புறம்போக்கு. அப்படியா? பரவாயில்ல, புறம்போக்கு தான் இன்னைக்கு வளைச்சு போட முடியுது, அதனால வளைச்சுக்கிறேன் நான். ஆனா உண்மையா நடுவர்களே, உங்களை பத்தி பாராட்டணும்னா யாப்புடைத்த கவிதை பார்க்கறதுக்கு தான் நீங்க இப்படி இருக்கீங்க நடுவர்களே. யாப்புடைத்த கவிதை, அணை உடைத்த காவிரி, முரட்டு தோலுரித்த பழாச்சுளை, எங்கள் நாகை தந்த அன்பு தங்கம் நடுவர்களே. உங்களை பாராட்டணும்னா எங்க வாட்ஸ்அப் காலத்தில் தானே வரணும். என்னமோ அங்கிருந்து வந்து நாங்கள் பண்பாடுள்ள பாட்டை கொடுத்தோம், வயல்வெளி காலத்தில் எங்கள் பாட்டை கேட்டுத்தான் நாடு நல்லா இருந்தது, வீடு நல்லா இருந்தது அப்படின்னு அளந்துட்டு போனாருங்களே அவரு. எனக்கு வீட்டுக்குள்ளேயே எங்க வாட்ஸ்அப் காலத்து பாட்டை பாடணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்குங்க. இப்போ எனக்கெல்லாம் கல்யாணமாயி 5 வருஷம் ஆச்சுங்க. எவ்வளவு? 5 வருஷம். சரி சரி சரி, நம்புங்க, நான் பொய்யெல்லாம் பேச மாட்டாக்கா. நல்லா நல்லா சிரிக்கிறீங்கக்கா, சத்தியமா சொல்றேன்க்கா. கோயம்புத்தூர் புள்ள பொய் பேசுந்தா சரித்திரமே இல்லைங்கக்கா. கோயம்புத்தூர் புள்ள பேசாது, என்ன பேராவூர்னி புள்ள மட்டும் பேசுமா நடுவர்களே? நான் எங்க அணியே பொய் பேச மாட்டேன், சத்தியமா சொல்றேனுங்க. எனக்கு கல்யாணமாயி 5 வருஷம் தான் ஆச்சு, என் பேரனுக்கு தான் 20 வயசு. ஏங்க உண்மை புரியுதா? உண்மை சொல்லிட்டேன்லங்கா. கல்யாணமாயி 5 வருஷமா, பேரனுக்கு 20 வயசு. ஏங்க ஏதாவது கூட்டி கழிச்சு கணக்கு போட்டுட்டு போயிட்டே இருங்க. ஆனா உண்மையிலேயே 20 வயசு பேரனுக்கிற பாட்டி கூட மேடையில பியூட்டியா நிக்கிறானா, இந்த வாட்ஸ்அப் கடை நல்லா இருக்குது, தட்டி விடுங்கக்கா கைய. என்னடா இது? ஆமா நல்லா இருக்குதுங்க. ஏங்க அந்த காலத்துல வயல்வெளி காலத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டா என்னங்க பண்ணாங்க? கள்ளிப்பால் கொடுத்தாங்க. அப்படியே கருவுல பாட்டி சொன்னாங்க வருங்க, பாட்டி வந்து மருத்துவம் பாக்குன்னு சொன்னாங்க வருங்க. அந்த காலத்துல எல்லாம் பாட்டி வந்து மருத்துவம் பாச்சுன்னா நாடி பார்த்துட்டு மாசமா இருக்குதுன்னு மட்டும் சொல்லிட்டு போகாதுங்க, வயிற்றுல இருக்கிறது பிள்ளையா வைனான்னு சொல்லி போட்டு போயிரு.
அது பிள்ளையா இருந்ததுன்னு வைங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, எருக்கம்பால் வச்சு கருவழியை அழிச்சு போடுவாங்க. பெண் சிசு கொலை பண்ணுனது அந்த காலம், வயல்வெளி காலம். ஆனால் இன்னைக்கு பெண்களை நாங்கள் பாராட்டி வளர்த்துறமே நடுவர்களே. யோசிச்சு பாருங்க, பெண்களை பாராட்டணும், பெண்களை வர்ணிக்கணும்னா இந்த வாட்ஸ்அப் காலத்து பாட்டை கேட்கணும். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த பெண்களை வர்ணிக்கணும். எப்படி தெரியுங்களா வர்ணிச்சா? மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு, பட்டு கண்ணம் செஞ்ச மண்ணு அது பொன்னூறு, காது செஞ்ச மண்ணு அது மேலூரு, அவ உதடு செஞ்ச மண்ணு மட்டும் பொன்னூறு. என்னங்க பண்பாடு குறைஞ்சு போச்சு. எனக்கு அந்த காலத்தில் வேலை வாய்ப்பு முதல்ல இருந்ததுங்களா? நம்ம இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா தட்டுனா தங்கம் கிடைக்கும், அடித்தா அலுமினியம் கிடைக்கும், வெட்டுனா வெள்ளி கிடைக்கும். ஆனால் படித்தா வேலை மட்டும் கிடைக்காதுங்க. ஆனால் இன்னைக்கு படித்த ஒன்றா இருந்தால் ஐடி கம்பெனிக்கு போகிறாளுங்க, படிக்காத ஒன்றா இருந்தால் நைட்டி கம்பெனிக்கு போகிறாளுங்க. அவ்வளோதான். வேலை செய்யறோம்ல? அந்த காலத்தில் செஞ்சீங்களா? படித்த பொண்ணா இருந்தால் ஐடி, படிக்காத பொண்ணா இருந்தா நைட்டி கம்பெனி. அவ்வளவுதான். ஏதோ ஒரு பக்கம் வேலை செய்யறாங்கல்லங்க பொண்ணுங்க. ஆனா அந்த காலத்துல பொண்ணுகளுக்கு சம உரிமை கொடுத்தீங்களா? பொண்ணு பெரிய உள்ள ஆயிட்டுனா கதவுக்கு பின்னால தான் நிக்கணுங்க, படிக்கிற கூட மாட்டாங்க. இதுக்கு போய் பிள்ளை வயசுக்கு வந்துட்டா பிள்ளைல படிக்க கூடாது, பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ட்டு அது 8வது வயசுக்கு வந்தாலும் சரி 6வது வயசுக்கு வந்தாலும் உள்ளதே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இந்த காலத்துல பெண்களுக்கு படிப்பையும் கொடுத்து வேலை வாய்ப்பையும் கொடுக்குறோன்னா அது எங்க வாட்ஸ்அப் காலம் தானே. பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தால் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்கிறதுக்கு தான் இந்த நாட்டில் ஒரு சட்டம் போட்டார். 10வது படித்து விட்டு பெண் திருமணம் செய்தால் 1989 பவுனு வெறும் 1000 ரூபா விட்ட காலத்தில் 10வது படிச்சுட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சுன்னா 89லேயே 5000 ரூபாய் தருகிறேன் என்று சொன்னதினால் 89க்கு பிறகு வயதுக்கு வந்தால் வீட்டில் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி குறைந்தபட்சம் பெண்கள் 10வது படிக்க வேண்டும் என்கிற நிலையை தமிழ்நாட்டில் உயர்த்திய ஒரே தலைவர் என் தானே தலைவர் கலைஞர். உண்மை நடுவர்களே. ஏன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் தான் ஒரு கவிதையில் சொல்லுவார், எண் 1 என்று எழுதி அதன் அருகிலே 7 சுழிகள் போட்டால் ஒன்றின் மதிப்பு ஏகமாக ஏறி 1 கோடி என்று ஆகிவிடும். அந்த ஒன்றின் முன்னால் 0 இருந்தால் பயனேதும் இல்லைன்னு சொல்லுவார் நடுவர்களே. அந்த ஒன்றிற்கு பின்னால் நிற்கும் 0மாக நம்மெல்லாம் இருப்பதால் தான் இன்றைக்கு அந்த திட்டத்தை நம்ம வெற்றிகரமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த வெற்றிகரத்து கூட எல்லாத்தையுமே நாங்கள் கொண்டு வந்து நம்ம பின்னால் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அது வேண்டாம் நமக்கு. ஆனால் இருந்தாலும் நடுவர்களே, இன்னைக்கு காலகட்டத்தில், இந்த வாட்ஸ்அப் காலகட்டத்தில் எங்க காதல் அது அண்ணன் தம்பி அண்ணா உன்னை பார்த்தா வைத்தச்சலா இருக்குதுண்ணா, அண்ணன் தம்பி பாசம் அப்படியே ராஜாக்கள் மாளிகையில் என்ன ஒரு கம்மர்கட்டை வாங்கி 4ஆ உடச்சு தின்னு சொல்லிட்டு போனாரு. ஒரு ஆளுக்கு ஒரு கம்மர்கட்டு வாங்கி கொடுக்க வக்கில்ல அது கொடுப்போம் கேட்குறேன் நான். இன்னைக்கு நாங்க 4 வெத்தாலும் சரி 5 வெத்தாலும் சரி நாங்க ஆளுக்கு ஒரு கம்மர்கட்டு கொடுக்குறோம்ல. எங்க பெக்குறீங்க? இதுல வேற உங்க மேல எனக்கு ஒரு காண்ட் இருக்குது. பிள்ளைங்க குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு என்னமோ சத்தம் போட்டீங்க இல்லை நீங்க. அந்த காலத்துல எல்லாம் மலடின்னு குழந்தை பிறக்கலைன்னா ஒதுக்கி வச்சீங்க. ஆனா இந்த காலத்துல நாங்க டெஸ்ட் டியூப் பேபின்னு கொண்டு வந்து குழந்தை பிறக்காத தாய்க்கு கூட குழந்தை செல்வத்தை கொடுத்து அந்த தாய்மை உணர்வை கொண்டு வந்தது இந்த வாட்ஸ்அப் காலம் தானே. எங்க கொண்டு வந்தீங்க? கையை கட்டி சும்மா வேடிக்கை பார்க்க கூடாதாமா? ஆளு மண்டையும் பாருங்க வந்துட்டு என்னங்க எங்களை அவ்வளோ திட்டு திருப்பி போட்டு போறாருங்க. எங்க காதல் எப்படிங்க இருந்தது? அவங்க காலத்தில் எப்படி காதல் இருந்து, எங்க காலத்தில் எப்படி? அவங்க காலத்தில் ஏரி கரையின் மேலே இழுத்துட்டு போவாங்க, கம்முன்னு தம்பி அவங்க இழுத்தாங்க வருங்க. இவர் ஏன்னு இழுக்கிறக்குள்ள இங்கிருந்து அந்த எதுக்கால வந்தவன் அவன் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் எங்கள் காதல் அப்படி இல்லைங்க, காதல் பசுமையாக இருந்ததுங்க. நிலங்கள் உடைந்து போனாலும் நிழல்கள் உடைவதில்லை, நேசம் பாசம் அது போன்றது. தையத்தா தையத்தா தைய தையத்தா பையத்தா பையத்தா பஞ்சு முத்தம் தா. எவ்வளவு அழகு நடுகிறவர்களே. என்ன எங்கள் வாழ்க்கையில் என்ன எங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சு வாட்ஸ்அப் காலத்தில். உண்மையா நடுவர்களே, இப்போ பொன்னியின் செல்வன் படம் வந்தது இல்லை, இந்த வாட்ஸ்அப் காலத்தில் தானே வந்தது. அதை நீங்கள் போய் பார்த்தீங்களா? தேட்டரில் போய் பார்த்தீங்களா? நானும் போய் பார்த்தேன் நடுவர்களே. நான் தனியாக போனால் நல்லா இருக்காதுன்னு மாமாவை கூட்டிட்டு நானும் மாமாவும் பைக்கில் போனோம் அன்னைக்கு. அது ஏன் உன் மாமாவை கூட்டிகிட்டு போனோம்? அப்புறம் என்ன பக்கத்து வீட்டுக்கார நான் கூட்டிட்டு போக முடியும்? புருஷனெல்லாம் கூட்டிகிட்டு போனோம். என் புருஷன் என்ற புருஷன் தான் என்ற மாமன்.
ஓ அவ்வளவுதான். மாமாவே ஒன்றரை புருஷன் ஆயிட்டாங்க. மாமனாரு வேறங்க. எங்க வீட்டுல எல்லாம் நீங்க தான் அத்தான்னு கூப்பிடுவீங்க, நாங்கெல்லாம் அவன் செத்தான் அதோட நாங்கெல்லாம் மாமானு தான் கூப்பிடுவோம். என்ற மாமனும் நானும் போனோங்க படத்துக்கு. போய் படம் பார்த்துட்டு திரும்பி வரையில எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சுக்கா. என்ன ஆசை? அதுல படத்துல வந்து இந்த குந்தவையும் நந்தினியும் வந்தக்கா ஆன்னு வாய் திறந்துட்டு பார்த்தாரு. நாக்கு பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு காட்டு வெளியில் வரணுங்க, ஏதாவது பேச்சு கொடுக்கலன்னு இந்த மனுஷன் தூங்கிடுவாரேன்ட்டு அவர் பார்த்து, ஏங்க மாமா படத்தில் பார்த்தோமே குந்தவை எப்படி இருந்தா அப்படின்னு. அழகுடியவோ அப்படின்னாரு. பரவாயில்ல, அடுத்த முன்னாடி இப்படி ரசிக்கிறாரு அப்படின்ட்டு. நந்தினின்னு அவளுக்கு என்னடி பேர் அழகினாரு. இப்போ எனக்கு என்னாச்சு, ஐயோ அவங்க ரெண்டு பேர்த்தை திரையில் பார்த்ததுக்கே அப்படி ரசிக்கிறாரு, நம்ம நேரில் இருக்கிறோம் நம்மளை எப்படி ரசிப்பாருன்ட்டு எனக்கு ஒரு நப்பாசை வந்துருச்சக்கா. நான் என்ன ஏனுங்க மாமா நான் அப்படின்னேன். பைக்கு நிறுத்தி இறங்கிட்டாருங்க. இறங்கி கீழே அப்படின்னாரு என்னைய. இறங்கி கீழேன்னு நான் இறங்கி ஏங்க மாமான்னு இப்படி இறங்க பார்த்தாரு. நீ நந்தினியும் குந்தவையும் கலந்த கலவடினார். சத்தியமாக்கா குந்தவையும் நந்தினியும் கலந்த கலவை. எனக்கு அப்படியே பெருமை பீத்தக்கலையன் தாங்களே. ஏங்க அப்பா ரெண்டு கலந்த கலவைனா கிளியோபட்ரா ரேஞ்சுக்கு சொல்ல போறேன்னு சொல்லுங்க அப்படின்னு பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் கலந்த குந்தவையும் நந்தினியும் கலந்த கலவை குந்தாணி அப்படின்ட்டாருங்க. நான் என்ன கோவப்பட்டேனாக்கா? நான் கோவப்பட்டு என்ன விட்டு டைவர்ஸ் ஆகட்டேன். எனக்கு அந்த காலத்தில் அடுத்த தடவை இருக்கிற பொண்ணை கட்டி வைப்பாங்க. புருஷன் அடிச்சு போட்டோன்னா ஓன்னு தலையை விரிச்சிட்டு போய் உடனே அப்பங்கிட்ட சொல்லி ரிப்போர்ட் பண்ணி போட்டுங்க. உடனே 3 நாள் 4 நாளைக்கு வீட்டுக்கு போகாதுங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் காலத்தில் வாட்ஸ்அப் காலத்தில் சண்டை வந்ததுன்னா கூட நாங்கள் அப்படியே அப்பா வீட்டுக்கு ஃபோன் பண்ணியே சொன்னோம்னு வைங்க, அவர் அங்கேருந்து இங்கே வர்றக்குள்ளேயே எங்கள் சண்டை தீர்ந்து போயிருங்க. எங்கள் சண்டை தீர்ந்து போயிருங்க. புருஷன் மட்டாட்டி சத்தம் 4 செவத்துக்குள்ளே அந்த சத்தத்தோடு நின்று போயிருங்க. ஆனால் இவங்க வீட்டில் அப்படி இருந்துங்க. இப்போ பாருங்க, எனக்கு ஒரு அண்ணன் இங்கே வந்தாலும் புதுக்கோட்டையில் அண்ணன் கிடச்சிருக்கிறாரு. இப்போ நாளைக்கு என் பிள்ளைக்கு சீர் வைக்கிறேன்னா அண்ணன் கிட்ட சொல்லும்போது அண்ணன் சீர் கொண்டு வர மாட்டாரா? இது வேறையா சொல்லி வச்சுட்டு போலாங்க. ஏதோ அண்ணா சீரா நீங்கள் வராட்டியும் பரவாயில்லைங்கண்ணா, நாங்கள் போகும்போது எங்களுக்கு உங்கள் கவிதை புக்கு கொடுங்கண்ணா, நாங்கள் வாங்கிட்டு போகிறோங்கண்ணா. உண்மையிலே நடுவர்களே இப்போ அண்ணன் சீர் கொண்டு வருவார்ல, அந்த காலத்தில் அந்த நாங்கள் வயல்வெளி காலத்தில் சூப்பராக இருந்தோம் அப்படின்னு பீத்துனார் இல்லைங்க. அந்த காலத்தில் தாய் மாமன் என்னங்க வந்தார், தாய் மாமன் செத்து போயிட்டாரு. செத்து போனா ஏங்க தாய் மாமன் உறவுங்கிறதே தாய் இல்லாத இடத்தில் தாய் இருந்து செய்யக்கூடிய கடமைகளை நான் செய்வேன் கண்ணே என்று சொல்லக்கூடிய உறவு தான் தாய் மாமன் உறவு. அத்தைங்கிறது எப்படிங்க, எந்த உறவு அத்து போனாலும் நான் இருக்கிறேன் அத்தை, எந்த உறவையும் அத்து போகாமல் உனக்கு வச்சு கொடுப்பேன்னு சொல்றதா அத்தைங்கிற உறவுங்க. ஏங்க அண்ணன் இறந்துட்டார், உடனே என் தங்கச்சி இறந்துட்டா, அண்ணன் இறந்துட்டார் தங்கச்சி பெருமை பேசினாருங்களே. எங்க அண்ணன் இறந்துட்டா அத்தை என்ன பண்ணிருக்கணும், அண்ணன் குழந்தைய எடுத்துட்டு வந்து காப்பாத்திருக்கணும். அதையை விட்டு தங்கச்சியும் சேர்த்து 2 குழந்தைய அனாதையை விட்டு போட்டு போனீங்க. இதை வந்து பெருமை பேசி திரியுறீங்க பாசம் மலர்னு. ஆனா நாங்க பாசம் மலர் எப்படி கொடுத்தோம் தெரியுங்களா? அண்ணன் ஒண்ணுமே இல்லாதவராக இருந்தாலும் சரிங்க, அண்ணன் எங்கள் அண்ணன் வரணும், எங்கள் அண்ணன் வந்தால் தான் எங்கள் அண்ணன் மடியில் உட்கார வச்சது தான் காது குத்துவோன்னு சொல்லுவோம் நாங்கள். எனக்கும் எங்கள் புகுந்த வீட்டுக்கு 2 பேருக்கு சண்டை வந்துங்க. என்னை அப்படித்தான் என் பையனுக்கு காது குத்தும் போது வர வேண்டான்ட்டாங்க. நான் ஒரே முடிவை சொல்லிட்டேன், எங்கள் அண்ணன் வந்தால் தான் காது குத்துவேன்னு. எங்கள் மாமியை சொல்லிச்சு, இவன் மேடையே போய் பேசுகிறாடா, ஏதாச்சும் நம்மளை பற்றி ஏதாச்சும் சொல்லி போடுவா, போய் உங்களை மச்சுன்னு கூப்பிட்டு வந்துருந்துருச்சு. இப்போ எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு போனான் அப்படிங்க. நான் என்ன வேணேன், எம்புருஷனை பற்றி எனக்கு தெரியுமில்ல, நான் என்ன வேணா அவர் பின்னாடியே போனேன். இவர் கூப்பிடாமே வந்து உங்கள் ஒன்னனை கூப்பிட்டு உங்கள் ஒன்றை வரலன்ட்டு பின்னாடியே போனேன். இவர் போய் என்ன பண்ணாருங்க, ஒரு 4 தெருவு தான் வீடு. இவர் போய் என்ன பண்ணார், வாசலன்ட்டு இந்த பையனுக்கு காது குத்து வச்சுக்கிறோம் வாங்க அப்படி. எங்கள் அண்ணனார் அவன் விடாக்கண்ணனு கொடாக்கண்டேன். அவன் சொன்னான் செவத்தை பார்த்துட்டு சொன்னா அதை வந்து சீர் செய்யும் அப்படின்னா அவன். உடனே எங்கள் அம்மா அப்படி உள்ளேருந்து வந்தாங்க. அடடா வராத மாப்பிள்ளை வந்துக்கிறாரு, இவன் ஏதாச்சும் பேசி கெடுத்து போடுவானாட்டிருக்குதுன்ட்டு எங்கள் அண்ணன் வந்து வரப்போட அந்த பக்கம் அப்படி தள்ளி விட்டு போட்டு வாங்க மாப்பிள்ளைன்னு. இப்போ எங்கள் வீட்டுக்கார் மாமா என்ன பண்ணாருங்க, வீட்டுக்குள்ளே உரக்க கால் எடுத்து இப்படி வச்சார். எங்கள் அண்ணன் என்ன இவர் உள்ளே வர்றாரு. இப்போ பார்த்து நாம வெளியே போயிடல, உள்ளே இருந்தால் பிரச்சனை வந்துடும்ட்டு இவர் வெளியே வர கால் எடுத்து வச்சானுங்க. மாமனும் மச்சனும் அந்த நிலவாசப்படியில் 2 பேரும் எதுக்கால சந்திச்சிட்டாங்க. 4 கண்ணும் பேசிச்சுங்க. ஒரு குவார்ட்டரெல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க. ஆமாங்க, மச்சின சண்டையில் ஒரு குவார்ட்டர் அளவுக்கு தான் ஆஃப் ஆயிட்டாங்க. உடனே சீர் வந்தது வருங்க எனக்கு. அட்டுப்பால் குடிச்சா அறிவளைஞ்சு போகும்னு, எருமை பால் குடிச்சா ஏப்பம் வந்து சேரும்னு, கராம்பசு ஓட்டி வாராண்டி தாய் மாமன். எங்கள் வாட்ஸ்அப் காலத்தில் தான் ஒரு உயிர் போயிருச்சுன்னா, உடம்பில் இருக்கும் உறுப்புகள் நல்லா இருந்ததுன்னா அந்த உறுப்பு தானம் செய்யலாங்கிற அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தது எங்கங்க. ஏன்னா ஹிதேந்திரன் ஒரு பையன் இறந்துட்டான். அவன் வந்து +2 படிக்கிற பையன், சென்னையில் எல்லாத்துக்குமே அந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கு. இறந்துட்டான். மூளைச்சாவு. இறந்துட்டான்னு முழுசாக சொல்ல முடியாது. உடல் அவயங்கள் எல்லாமே செயல்படுது, மூளை மட்டும் செயலிழந்து விட்டது. பெற்றவங்க 2 பேர் டாக்டர்ஸு யோசிச்சு பார்க்குறாங்க.
நம்ம பையன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான், எந்திரிப்பானா எந்திரிக்க மாட்டானோ சொல்ல முடியாதுன்ட்டு அவன் உறுப்புகள் நல்லா இருக்குதேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட பேசி அவன் உடம்புல இருந்த உறுப்புகளை தானம் பண்ணுறாங்க. இன்றைக்கும் 10 வருடம் கழித்தும் 11 பேர் உடம்பில் ஹிதேந்திரன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அது சாதனை நடுவர்களே. வாட்ஸ்அப் காலத்தில் தான் இதெல்லாம் நடக்குது, இந்த காலத்தில் நடந்ததுங்களா? எங்கள் செல்ஃபோனை பற்றி யாருமே குறை சொல்ல முடியாதுங்க. செல்ஃபோன் மோசங்கிறாங்க. ஒரு குரூப் ரத்தம் வேணுமா, உடனே செல்ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்ததுன்னா போதும், எத்தனை பேர் ரத்தம் கொடுக்கறக்கு ரெடியாக இருக்காங்க. இங்கே புதுக்கோட்டையில் ஒரு ரத்தம் வேணும்னா வருது நடுவர்களே, ரத்தம் வருது, அந்த குரூப்பில் வருது, அந்த குரூப் ரத்தம் வேணும்னு வருது. உடனே அங்கே இருக்கிற பிளட் பேங்க்குக்கு சொல்லி அங்கே இருக்கிற பிளட் டொனர்ஸை கூப்பிட்டு எங்கள் அந்த நம்பர் கொடுத்து இங்கே போய் பாருங்கன்னு சொல்கிறோம்னு சொன்னால் இந்த வசதிகளும் வாய்ப்புகளும் அந்த காலத்தில் இல்லை. வயல்வெளி காலம் என்பது மேம்போக்கான காலம், எங்களது வாட்ஸ்அப் காலம் என்பதுதான் மக்களின் இனிமையான காலம் என்று நீங்கள் தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று நம்பி, விதையில் தொடங்கி விறகில் முடிகிறது மரத்தின் வாழ்க்கை, விதையில் தொடங்கி விறகில் முடிகிறது மரத்தின் வாழ்க்கை, கருவில் தொடங்கி கல்லறையில் முடிகிறது மனிதனின் வாழ்க்கை. இருக்கும் வரையில் நாமும் சிரிப்போம், மற்றவர்களையும் சிரிக்க வைப்போம். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பாக.